வணக்கம். திருவண்ணாமலையின் ஆன்மீக மண்ணில் பல சித்தர்களும் மகான்களும் வாழ்ந்துள்ளனர். அவர்களில் மிகவும் மர்மமும் தபசும் நிறைந்த ஒரு மகான் தவத்திரு சோணாச்சல தேவர். யார் இந்த சோணாச்சல தேவர்? அவரின் வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள் என்ன? வாருங்கள் பார்க்கலாம். தவத்திரு சோணாச்சல தேவர் அண்ணாமலையை அன்றாடம் வலம் வருவதையே பெரும் தவமாக கருதியவர். ஆகவே வலம் வரும் நோன்பினை மேற்கொண்டவர். அண்ணாமலையை வலம் செய்வது அவருடைய அன்றாட பணியாக இருந்தது. இந்த சோணாச்சல தேவர் வீர சைவ மரபினை சேர்ந்தவர். திருப்போரூர் முருகன் கோவிலை உருவாக்கிய சிதம்பர சுவாமிகளுடைய மாணவர். இவர் அண்ணாமலையில் தங்கி 90 வயது வரை அண்ணாமலையை வலம் செய்தார் என்று திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் வரலாறு கூறுகிறது. இவர் இங்கு இவ்வாறு இருக்க, பூவிருந்தவல்லியிலே பெரும் செல்வமுடையவராய் திருப்புராந்தக முதலியார் என்ற ஒரு சைவ வேளாளர் இருந்தார். அவர் நீண்ட காலம் மகப்பேறு இல்லாதவராக இருந்தார். பிற்காலத்தில் ஒரு ஆண் மகன் பிறந்தான். சில ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த குழந்தையும் ஊமை என்பதை பெற்றோர் அறிந்து பெரிதும் வருந்தினர். சில அறிஞர்களுடைய அறிவுரைப்படி ஊமை மகனை திருப்போரூர் சிதம்பர சுவாமிகளிடம் அழைத்துச் சென்றார். சிதம்பர சுவாமிகள் சிவசங்கரன் என்ற பெயருடைய அச்சிறுவனை முருகன் சந்நிதியில் அமர்த்தி திருநீர் அணிந்து அருட்கண்ணால் நோக்கினார். சிறுவன் உடனே பேசத் தொடங்கினான். திரிபுராந்தக முதலியார் பேருவகை பூத்து நின்று சுவாமிகளை வணங்கினார். முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து கொண்டு திருப்போரூரிலே சில நாட்கள் தங்கியிருந்தார். இந்த நிலையில் சிதம்பர சுவாமிகள் முருகன் திருவடி நிழலை எய்துவதற்குரிய நாள் நெருங்கிவிட்டது. இந்த சூழ்நிலையை திருவண்ணாமலையில் இருக்கும் சோணாச்சல தேவர் அறியாதவராக இருந்தார். அப்போது அண்ணாமலையார் ஒரு அர்ச்சகர் வடிவில் சோணாச்சல தேவர் முன் தோன்றி திருப்போரூர் சூழ்நிலையை உணர்த்தினார். உடனே சோணாச்சல தேவர் திருப்போரூர் நோக்கி பயணமானார். சிதம்பர சுவாமிகள் இவரை எதிர்நோக்கியிருந்தார். சோணாச்சல தேவர் சென்று சேர்ந்த நேரம் சரியாக சிதம்பர சுவாமிகள் இறைவனுடன் 2 கலத்திற்குரிய நேரமாக இருந்தது. சோணாச்சல தேவர் குருமூர்த்தியை வணங்கி நின்றார். சிதம்பர சுவாமிகள் சோணாச்சல தேவரை அருள் கண்ணால் நோக்கி அருள் புரிந்தார். பிறகு சிதம்பர சுவாமிகள் திருப்போரூர் முருகன் சந்நிதியில் தீபாராதனை நேரத்தில் கூப்பிய கைகளுடன் சென்று கருவறையில் மறைந்தார். பிறகு சோணாச்சல தேவர் ஊமையாக இருந்து பேசத் தொடங்கிய திரிபுராந்தக முதலியாருடைய மகன் சிவசங்கரனை முருகனுக்குரிய காணிக்கை பொருளாக தருதல் வேண்டும் என்று கேட்க, பெருஞ்செல்வராகிய திரிபுராந்தக முதலியாரும் தனக்கு ஒரு மகனே இருக்கிறான் என்பதனையும் எண்ணாமல் மகனை சோணாச்சல தேவரிடம் அடைக்கலமாக தந்தார். சோணாச்சல தேவர் அச்சிவசங்கரனை சிதம்பர சுவாமிகளுடைய பீடத்தில் 2ஆம் பட்டத்து சுவாமிகளாக அமர்த்தி மீண்டும் திருவண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலையை வலம் செய்வாரானார். மாபெரும் ஞானியராகிய சிதம்பர சுவாமிகளுடைய உள்ளத்தை கவர்ந்த உண்மை மாணவராயிருந்தும் ஞானாசிரியருக்கு பிறகு தாமே பட்டம் ஏற்கக்கூடிய உரிமை இருந்தும் அதனை விரும்பாமல் அண்ணாமலை பெருமானை வலம் செய்வதையே விரும்பினார் என்றால், அண்ணாமலையார் அன்பர்களை வருக வருக என்று அழைக்கின்றார் என்பது முக்காலத்தும் உண்மை என தெரிகிறது. இப்படி அருணாச்சல மலைக்கு தன் வாழ்நாளையே அர்ப்பணித்த மகான்தான் தவத்திரு சோணாச்சல தேவர். அவரைப்போல் நாமும் சிவபக்தியில் நிலைத்து வாழ்ந்தால் அந்த அருணாச்சலேஸ்வரரின் அருள் நிச்சயம் நம்மை தேடி வரும். ஓம் நம சிவாய.